ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச இந்த தமிழ் வார்த்தையை இப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கற்று வச்சுருக்கோம். ஆனால் இந்த வார்த்தை இல்லாமல் நம்ம வேற ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். அதை வச்சு வேற ஆங்கிளில் வேற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இடையில ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் உடனே ஹோம்ஒர்க் போனீங்க அப்படின்னா இடையில என்ன ஸ்ட்ரக்சர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களால் கிராஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 4000 பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஐ திங்க் தமிழ்நாட்டில் 4000 பேருக்கு பஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் என்ன பண்ணலாம்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 தமிழ் வாக்கியங்கள் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நீ வா, இல்லாவிட்டால் நான் வருவேன். அதாவது இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், இடையில இந்த இல்லாவிட்டால் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன கிளாஸில் படித்தோம் அப்படின்னா, அந்த இஃப் வேரியேஷன்ஸ் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இஃப் நாட், இஃப் ஸோ, இஃப் நாட் ஃபார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அதில் இந்த இல்லாவிட்டால் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் இஃப் நாட் அப்படிங்கிற வார்த்தையை படித்தோம். அப்போ ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதோட யூசேஜ் புரிஞ்சுக்கணும். சும்மா இல்லாவிட்டாலுக்கு இஃப் நாட்டு, அப்புறம் இன்னொரு வார்த்தை எனக்கு தெரியும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. அதை எந்த இடத்துல என்ன மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணணும்னு யாரெல்லாம் கற்றுக்குறீங்களோ அவங்களால மட்டும்தான் இங்கிலீஷில் இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், இது ஒரு ஃபுல் மெயின் கிளாஸ். இந்த இல்லாவிட்டால் அப்படிங்கிற வார்த்தை தனித்து இருக்கு. அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். இதை நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நீ வா, ஓகே, யூ கம், ஃபுல் ஸ்டாப். இல்லாவிட்டால், ஓகே, இஃப் நாட், இல்லாட்டி இன்னொரு வார்த்தை என்ன வச்சுருக்கோம், அதர்வைஸ் அப்படின்னு நம்ம இன்னொரு வார்த்தை வச்சுருக்கோம். சரிங்களா? அதர்வைஸ் இங்கே கேப் வரக்கூடாது. நான் வருவேன், அப்போது ஐ வில் கம். இதுதான் நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2, அதாவது இங்கே ஒரு தனி சென்டென்ஸ், இங்கே ஒரு தனி சென்டென்ஸ், இடையில அந்த ரூட் வேர்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இடையில தனிச்செல்லாம் ரூட் வேர்டு வரல. ஓகே, இங்கே ஒரு சென்டென்ஸ் கூடயே இந்த பர்டிகுலர் வார்த்தை இணைஞ்சு வந்துருச்சு. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தனித்து யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு சம்பவத்து கூட என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த விஷயம் நடக்காவிட்டால், அந்த விஷயம் நடக்காமல் போனால் ஒழிய, இந்த மாதிரி தமிழில் சொல்லுவோம். ஆனால் வழக்கு தமிழில் அப்படி நடக்காட்டி, அதை பண்ணாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொல்லுவோம், தமிழில் வழக்கு தமிழில் சொல்கிறது நம்ம. சரிங்களா? அப்போது இருக்கக்கூடிய மெயின் கிளாஸு கூட என்ன பண்ணிடுது அப்படின்னா, ரூட் வேர்டு உள்ளுக்குள்ளே சேர்ந்து வந்துடுது. நீ வராவிட்டால், அவர்கள் போகாவிட்டால், நீ ஒழுங்காக படிக்காவிட்டால். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி சென்டென்ஸ் கூடவே சேர்ந்து வரக்கு நம்ம இன்னொரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அங்கே இதை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது இந்த சென்டென்ஸ் கூட சேர்ந்து வரக்கூடிய அந்த ரூட் வேர்டு ஒன்று, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வருவேன் அப்படிங்கிற மெயின் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தனிச்சு இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு. அப்போ இதுக்கு நாம் என்ன வார்த்தை வச்சுருக்கோம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் சொல்லிக்கலாம். சரிங்களா? என்ன மெயின் கிளாஸ் அப்படின்னா, எந்த ஆக்ஷனை நம்ம ரிசல்ட்டாக சொல்கிறோமோ, அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் கூட சேர்ந்து சொல்கிறோம். ஒரு விஷயம் நடக்காவிட்டால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய மெயின் கிளாஸ் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாகவும், அதற்கடுத்து இந்த மெயின் கிளாஸ்க்கு அடுத்து நாம் என்ன பண்ணணும், ரூட் வேர்டு போடணும். அந்த ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா அன்லெஸ் அப்படிங்கிற ரூட் வேர்டு. அதற்கடுத்து இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை எந்த சம்பவம் நடக்காவிட்டால், இல்லாவிட்டால் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை இந்த அன்லெஸ் கூட சேர்த்து போட்டுடணும். இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிற வேர்டு என்ன அப்படின்னா அன்லெஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. நான் நிறைய பேர் இதை தப்பாக பேசி குழப்பறதை நான் பார்த்துருக்கேன். என்ன மீனிங்கில் அது வருதுன்னே தெரியறதில்ல. சும்மா போட்டு அடிச்சு விட்டுறது. அன்லெஸ்ஸு, அன்டில்லு, அப்புறம் டில், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மீனிங் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, மீனிங் தெரியும், அதோட யூசேஜ் தெரியாமல் தேவையில்ல இடத்துல பிச் பண்ணுவாங்க, அதாவது ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை சரியாக இன்றைக்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, அதை யூஸ் பண்ணும்போது தமிழில் என்ன அர்த்தம் வருது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவசரம் இல்லை என்றால் நான் உன்னை அழைக்க மாட்டேன். அவசரம் இல்லாட்டி நான் உன்னை அழைக்க மாட்டேன். அதாவது இல்லை என்றாலும் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சில இடங்களில் வரும். இல்லாவிட்டால் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடங்களில் வரும். மேக்ஸிமம் அதுதான் வரும். சரிங்களா? ஃபார்முலா என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ், அதுக்கப்புறம் அந்த வராவிட்டால், இல்லை என்றால் அப்படிங்கிற வார்த்தை, அப்போது அந்த வார்த்தை கூட சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு மெயின் கிளாஸ். புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். மீதி தனித்து வரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் இருக்குல்ல, அது மேக்ஸிமம் ஃப்யூச்சரில் வரும். புரியுதுங்களா? அதாவது எல்லா டென்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். பாஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம், ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் கலந்து வரும் பொழுது அன்லெஸ் கூட வரக்கூடிய சென்டென்ஸ் ப்ரெசண்ட்லையும், தனித்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள், இதெல்லாம் அன்லெஸ் கூட வரக்கூடிய சென்டென்ஸ், அது ப்ரெசண்ட்லேயும், தனியாக வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும். நீங்கள் சென்டென்ஸோட கடைசி வார்த்தையை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அழைக்க மாட்டேன் நெகட்டிவில் இருக்குது, அது ஃப்யூச்சரில் இருக்குது. சாப்பிடுவோம் ஃப்யூச்சர். குடிக்க மாட்டேன் ஃப்யூச்சர். குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத கூட எப்படி சொல்லலாம்னா, அது ஜென்ரலாக அந்த டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை கூட போட்டு சொல்லலாம். பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃப்யூச்சர்லேயும் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் அது கொடுக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தோல்வி அடைவீர்கள், ஃப்யூச்சரில் அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ரெண்டாவது வரக்கூடிய அந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸை ஃப்யூச்சரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எழுதலாம் வாங்க. அவசரம் இல்லை என்றால் நான் உன்னை அழைக்க மாட்டேன். அதாவதுங்க, முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை தூக்கி ஃபஸ்ட்டும், அதற்கடுத்து அன்லெஸ், அதற்கடுத்து மீதி இருக்கிற அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் எழுதலாம். நான் உன்னை அழைக்க மாட்டேன், இது நமக்கு தெரியும். ஐ won't call you. I won't call you. அவசரம் இல்லை என்றால், புரியுதுங்களா? இது அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே போடுறோம் அன்லெஸ். ஓகே, அவசரம் அவசரம். அப்போ வெறும் நவுன் மட்டும் தான் இங்கே இருக்குது. ஆனால் இது நம்ம என்ன பண்ணணும், அதை நாம் ஒரு சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது அவசரம் இல்லை என்றால் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, தேர் இஸ் அன் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி? தேர் இஸ் அன் எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த இல்லை என்றால்ங்கிற வார்த்தை இங்கே வந்துருச்சு. அவசரம் மட்டும் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணிக்கலாம், நாம் ஒரு முழு வாக்கியமாக கன்வெர்ட் பண்ணுறதுனால தேர் இஸ் அன் எமர்ஜென்சின்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல அன்லெஸ் அப்படின்னு போட்டு மறுபடியும் இஃப்னு போடக்கூடாது. ஏன்னா அவசரம் இல்லை என்றால், அப்போ அது இல்லாட்டி அப்படின்னாலே நமக்கு அந்த இஃப்னுங்கிற வார்த்தை டிஃபால்ட்டாகவே மைண்ட்லேருந்து வந்துடும். ஆனால் இங்கே அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இஃப் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் தொடக்கூடாது. புரியுதுங்களா? அதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட். அன்லெஸ் அவசரம். அப்போ அவசரம் இல்லாவிட்டால் அப்படின்னா பாருங்கள், அன்லெஸ் தேர் இஸ் அன் எமர்ஜென்சி. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பர்டிகுலர் வார்த்தையில் தேர் இஸ் நாட் அன் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் நாட் கொண்டு வந்துடக்கூடாது. நெகட்டிவ் மீனிங் இங்கே வரக்கூடாது. இங்கே என்ன இருக்குது, அவசரம் இல்லாவிட்டால், இது நெகட்டிவ் டோன் தான். நார்மலாகவே அது நாட் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இருக்குது. ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் நாட்டை கொண்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே வர வேண்டிய அந்த நாட்டோட அர்த்தத்தை இந்த அன்லெஸ் கொடுக்குது. புரியுதுங்களா? அப்போ அன்லெஸ்ஸே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டோன் எடுத்துக்கிறதுனால சென்டென்ஸில் நீங்கள் நெகட்டிவ் டோனை கொண்டு வரக்கூடாது, நெகட்டிவ் வேர்டை போடக்கூடாது. ஓகே, பாருங்கள், ஐ won't call you unless there is an emergency. ஓகே, there is an emergency, அவசரம் இருக்கிறது. அன்லெஸ், அவசரம் இல்லாவிட்டால் நான் உன்னை அழைக்க மாட்டேன். இந்த பக்கம் வரக்கூடிய சென்டென்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அன்லெஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நாட்டை போட வேண்டாம். புரியுதுங்களா? இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. எப்படி? ரெண்டு தப்பு. அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட தேவையில்லாமல் நாட்டு போடுறது, தெரியாமல் நாட்டு போட்டுருவாங்க. இன்னொன்று, அன்லெஸ்ங்கிற வார்த்தைக்கு அடுத்து இஃப் போடுவாங்க. இது ரெண்டும் போடக்கூடாது. ஓகே, மழை பெய்யாவிட்டால் நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம். நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம், ரொம்ப சிம்பிள். we will eat outside. we will eat outside. மழை பெய்யாவிட்டால் பாருங்க, unless it rains. அவ்வளோதான். புரியுதுங்களா? unless it rains, மழை பெய்யாவிட்டால் நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம். unless it rains, மழை பெய்யாவிட்டால் we will eat outside, நாங்கள் வெளியில் சாப்பிடுவோம். சிம்பிள். ஓகே, அன்லெஸ்க்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் எப்படி இருக்குது, சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி. ஓகே, நான் களைப்பாக இல்லாவிட்டால் பொதுவாக டீ குடிக்க மாட்டேன். அப்போது நான் டயர்டாக இருந்தால் தான் டீ குடிப்பேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படி இன்னொரு ஆங்கிள் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்ம டயர்டாக இருந்தால் தான் டீ குடிப்பேன்,
பொதுவாக நான் எப்போ டீ குடிக்க மாட்டேன், டயர்டாக இல்லாட்டி டீ குடிக்க மாட்டேன். அதுதான் இப்போ நம்ம எழுத போகிறோம். பொதுவாக நான் டீ குடிக்க மாட்டேன். ஓகே, ஜென்ரலி இப்படி எழுதலாம். ஓகே, ஜென்ரலி ஐ டோன்ட்னு போடலாம். ஏன்னா அதை தான் நம்ம ரெகுலராக செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டோன்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். அது அப்படியே போடலாம். ஜென்ரலி ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஓகே, ஜென்ரலி ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ அன்லெஸ் ஐ ஃபீல் டயர்டு. அவ்வளோதான், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்துருச்சு. அன்லெஸ் ஐ ஃபீல் டயர்டு, ஜென்ரலி ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஜென்ரலி ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ அன்லெஸ் ஐ ஃபீல் டயர்டு. ரெண்டில் எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். சரிங்களா? நீங்கள் இன்று அறிக்கையை சமர்ப்பிக்காவிட்டால் தோல்வி அடைவீர்கள். தோல்வி அடைவீர்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிடலாம். தோல்வி அடைவீர்கள், அப்போ நீங்கள் தோல்வி அடைவீர்கள். ஓகே, யூ வில் லூஸ்ன்னு சொல்லக்கூடாது, யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? யூ வில் ஃபெயில் அன்லெஸ், நீங்கள் இன்று அறிக்கையை சமர்ப்பிக்காவிட்டால், அந்த விட்டால் அப்படிங்கிறத தூக்கி இங்கே போட்டாச்சு. அப்போது நீங்கள் இன்று அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அதை ப்ரெசென்ட்டில் சொல்லணும். ஓகே, அன்லெஸ் யூ சப்மிட் த ரிப்போர்ட் டுடே. அவ்வளோதான். பாருங்க, யூ வில் ஃபெயில் அன்லெஸ் யூ சப்மிட் த ரிப்போர்ட் டுடே. யூ வில் ஃபெயில் அன்லெஸ் யூ சப்மிட் த ரிப்போர்ட் டுடே. இந்த அன்லெஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக மெயின் கிளாஸ் அந்த இஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அன்லெஸ் யூ சப்மிட் த ரிப்போர்ட் டுடே. இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ட் அப்படின்னா இந்த அன்லெஸ்ஸை நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம பொதுவாகவே பண்ணுற ரெண்டு தப்பு என்னன்னு சொன்னேன், அதை மட்டும் பண்ணிடவே கூடாது. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ படித்த மாதிரி டீட்டெயிலாக இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்க்காம டக்குன்னு என்ன பண்ண போகிறோம், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். எங்கூட சேர்ந்து என்னை விட வேகமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, பாருங்கள், எல்லா சென்டென்ஸ் கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓனா. ஓகே, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட எக்ஸாம்பிள்ஸே தான் கொடுத்துட்டு இருந்தோம், நீங்கள் ஈஸியாக பண்ணீங்க. இப்போ கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புதுசாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணுங்கள் சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், விற்பனை விரைவில் மேம்படவில்லை என்றால், விற்பனை இம்ப்ரூவ் ஆகாட்டி அந்நிறுவனம் திவாலாகிவிடும், அந்த கம்பெனி திவாலாகிடும். அப்போ ஃபஸ்ட்டு அந்நிறுவனம் திவாலாகிவிடும் அப்படிங்கிறத எழுதணும். எப்படி சொல்லலாம், அந்நிறுவனம் திவாலாகிவிடும் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லலாம்? வெரி குட், வெரி குட். அது கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் அதை மாற்றி சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாயிரும். பாருங்கள், த கம்பெனி. ஓகே, த கம்பெனி ஃப்யூச்சரில் தான் எழுதணும். அப்போது வில் கோ பேங்க்ரப்ட். நம்ம திவாலாகிறதுக்கு என்ன சொல்லுவோம்? பேங்க்ரப்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். த கம்பெனி வில் கோ பேங்க்ரப்ட் அன்லெஸ் விற்பனை விரைவில் மேம்பட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொண்டு வரணும். அந்த வேண்டும் நீங்கிற சவுண்டு கூட வேணாம், விற்பனை விரைவில் மேம்படுகிறது அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ப்ரெசென்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அன்லெஸ் சேல்ஸ் இம்ப்ரூவ் குவிக்லி. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது. பாருங்கள், த கம்பெனி வில் கோ பேங்க்ரப்ட் அன்லெஸ் சேல்ஸ் இம்ப்ரூவ் குவிக்லி. அன்லெஸ் சேல்ஸ் இம்ப்ரூவ் குவிக்லி. இதெல்லாம் முக்கியமான சென்டென்சஸ், பார்த்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவும். சில சமயங்களில் இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படா சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் முழிப்போம்ல, அப்போ இது நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி டைமில் டக்குன்னு வரும். ஓகே, நான் பிஸியாக இருக்கிறேன் என்று உனக்கு செய்தி அனுப்பாவிட்டால் நீ எப்போது வேண்டுமானால் வரலாம். நீ எப்போது வேண்டுமானால் வரலாம். இதுக்கு ஒரு சூப்பரான சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீ எப்போ வேணாலும் வரலாம். பாருங்கள், ஃபீல் ஃப்ரீ டு கம் ஓவர் எனி டைம். இப்படி சொல்லலாம். பாருங்கள், ஃபீல் ஃப்ரீ டு கம் ஓவர் எனி டைம். இதை ப்ளீஸுங்கிற ஒரு வார்த்தை கூட நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கம் ஓவர் எனி டைம். எப்போ வேணாலும் வரலாம். அன்லெஸ் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று உனக்கு செய்தி அனுப்பாவிட்டால். நான் பிஸியாக இருக்கிறேன் ஒரு முழு வாக்கியம், என்று உனக்கு செய்தி அனுப்பாவிட்டால். அப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வருது. எழுதலாமா? வாங்க. அன்லெஸ் ஐ டெக்ஸ்ட் யூ தட் ஐ ஆம் பிஸி. அவ்வளோதான்.
ஓகே, அன்லெஸ் ஐ டெக்ஸ்ட் யூ தட் ஐ எம் பிஸி. அன்லெஸ் ஐ டெக்ஸ்ட் யூ தட் ஐ எம் பிஸி. எப்படி? நான் பிஸியாக இருக்கிறேன் என்று உங்ககிட்ட சொல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம், நீ எப்போ வேணாலும் வரலாம். அன்லெஸ் ஐ டெக்ஸ்ட் யூ தட் ஐ எம் பிஸி. அன்லெஸ் ஐ டெக்ஸ்ட் யூ தட் ஐ எம் பிஸி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய டைம் சொல்லி பாருங்கள். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களும் கையெழுத்து இடாவிட்டால், கையெழுத்து போடாட்டி, யாராக இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களாம் கையெழுத்து போடாட்டி ஒப்பந்தம் செல்லாது. ஒப்பந்தம் செல்லாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு. பாருங்கள், த கான்ட்ராக்ட், ஓகே, இல்லாட்டி த அக்ரிமெண்ட், எதாவது வேணாலும் சொல்லலாம். ஓகே, த கான்ட்ராக்ட் இல்லாட்டி தி அக்ரிமெண்ட் வில் பி வாய்ட். செல்லாது, யூஸ்லெஸ். த கான்ட்ராக்ட் வில் பி வாய்ட் unless it is signed by parties involved. ஓகே, பார்ட்டிஸ் இன்வால்வ்னா சம்மந்தப்பட்ட தரப்பினர்கள். பை பார்ட்டிஸ் இன்வால்வ்டு, சம்மந்தப்பட்ட தரப்பினர்கள், சம்மந்தப்பட்ட மக்கள், அப்படி மாறிடும். ஓகே, பாருங்க, the contract will be void unless it is signed by parties involved. The contract will be void unless it is signed by parties involved. புதுசாக இருக்கும் சென்டென்ஸ். இதெல்லாம் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டைம் சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டெய்லியுமே நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு புது வார்த்தையிலுமே ஒரு 5-6 டைம் என்ன பண்ணுங்கள், உங்களோட ரியல் டைம் கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் வரும், அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.